MCP Stories Time. முன்னொரு சமயத்தில் அழகாப்பூர் காட்டில் பொருட்காட்சி ஒன்று நடந்தது. அதை பார்க்க நிறைய பறவைகள் வந்திருந்தாங்க. அங்கே கண்ணை கவர்ற மாதிரி நிறைய பொருள்கள் விற்பனை செஞ்சாங்க. அந்த பொருட்காட்சியில் நிறைய செடிகளும் இருந்தது. அந்த காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் அந்த செடிகளை வாங்கிட்டு போய் தங்களுடைய வீட்டில் வளர்த்தா தங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு நினச்சாங்க. அதனால அந்த பறவைகள் எல்லாம் அந்த செடிகளை வாங்கினாங்க. ஆகா, இது ஆப்பிள் செடி. எனக்கு இந்த ஆப்பிள் செடி தான் வேணும். இந்த ஆப்பிள் செடியை நான் வளர்த்தேன்னா எனக்கு நிறைய ஆப்பிள் பழங்கள் கிடைக்கும். நான் அந்த ஆப்பிள் பழங்களை சாப்பிட்றதோட இந்த ஆப்பிள் பழங்களை விற்பனையும் செய்வேன். எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்ச கிளி சிட்டு அந்த ஆப்பிள் செடியை வாங்குச்சு. அடடே, இது மாங்கன்று. எனக்கு இந்த மாங்கன்று தான் வேணும். எனக்கு மாம்பழங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் என்னுடைய ஆசைத்தையே இந்த மாம்பழங்களை சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாம்பழங்களை விற்பனையும் செய்வேன். அதன் மூலம் எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்ச அந்த குருவியும் அந்த மாங்கன்றை வாங்கிக்கிச்சு. இப்படி அந்த பொருட்காட்சியில் இருந்த எல்லா செடிகளையும் ஒவ்வொரு பறவைகளும் வாங்க ஆரம்பித்தாங்க. அதனால அந்த பொருட்காட்சியில் இருந்த எல்லா செடிகளும் காலியாக ஆரம்பிச்சது. கடைசியில் ஒரே ஒரு எலுமிச்சை செடி மட்டும் மீதி இருந்தது. எந்த பறவைகளும் அந்த செடியை விரும்பலை. என் கூட பொருட்காட்சியில் இருந்த எல்லா செடிகளும் விற்பனையாயிடுச்சு. என்னை மட்டும் யாருமே விரும்பலை. நான் மட்டும் விற்பனையாகாம அப்படியே இருக்க என்னை யாருக்கும் பிடிக்கல. நான் யாருக்கும் எந்த உபயோகமும் பட மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த எலுமிச்சை செடி. எலுமிச்சை செடியே, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் உன்னை வாங்கிக்கிறேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உபயோகப்படுவ அப்படின்னு சொன்ன சுஜி அந்த எலுமிச்சை செடியை வாங்கிக்கிச்சு. சுஜி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? எல்லா பறவைகளும் ஆப்பிள் பழங்கள், மாம்பழங்கள், கொய்யாப்பழம்னு இப்படி வகை வகையாக வாங்கும்போது நீ போய் இந்த எலுமிச்சஞ்செடியை வாங்குறியே. இந்த எலுமிச்சை செடியில் உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? இந்த எலுமிச்சை பழங்களை உன்னோட பசிக்கு கூட நீ சாப்பிட முடியாது. ஏன்னா அதனுடைய சுவை புளிப்பு. இது கூட தெரியாமல் நீ அந்த எலுமிச்சை செடியை வாங்குற. நீ என்ன முட்டாளா? இல்லை ராணி அக்கா, இந்த எலுமிச்சை செடி நிச்சயமாக எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்ன சுஜி அந்த எலுமிச்சை செடியை தன்னுடைய வீட்டில் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சது. மற்ற பறவைகளும் தான் வாங்கிட்டு போன செடிகளை தங்களுடைய வீடுகளில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தாங்க. இப்படியே நாட்கள் போக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எல்லா செடிகளும் வளர்ந்து பெரிய மரங்களாக மாறிச்சு. அந்த மரங்களும் கனிகள் கொடுக்க ஆரம்பிச்சது. கிளி சிட்டு தன்னுடைய மரங்களில் இருந்த ஆப்பிள் பழங்களை வயிறார சாப்பிட்டதோட அந்த பழங்களை விற்பனையும் செஞ்சது. அதன் மூலம் நிறைய லாபமும் அடைஞ்சது. மறுபுறத்தில் அந்த குருவியும் தன்னுடைய மாமரத்தில் இருந்த மாம்பழங்களை சந்தோஷமாக சாப்பிட்டதோட அதை விற்பனையும் செஞ்சது. அதன் மூலம் அந்த குருவியும் நிறைய லாபம் அடைஞ்சது. மற்றொரு புறத்தில் அந்த காகங்களும் தங்கிட்ட இருந்த கொய்யா பழங்களை சந்தோஷமாக சாப்பிட்டு மீதி பழங்களை விற்பனையும் செஞ்சாங்க. அதன் மூலம் அவங்களும் நிறைய லாபம் அடைஞ்சாங்க. இப்படி அந்த காட்டில் இருந்த ஒவ்வொரு பறவைகளும் தங்களுடைய மரங்களில் இருந்த பழங்களை சாப்பிட்டும் விற்பனை செஞ்சும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அதே சமயம் சுஜியினுடைய மரத்தில் எலுமிச்சை பழங்கள் இருந்ததால சுஜி அந்த பழங்களை சாப்பிட முடியாமலும் விற்பனை செய்ய முடியாமலும் இருந்துச்சு. இதை பார்த்து எல்லா பறவைகளும் சுஜியை ரொம்ப கிண்டல் செஞ்சாங்க. முட்டாள் குருவியே, நான் தான் அப்போவே சொன்னல, உன்னுடைய மரத்துல உன்னுடைய இந்த எலுமிச்சை பழங்கள் யாருக்கும் உபயோகப்படாது. இதை உன்னால கூட சாப்பிட முடியாது. அப்போவே இந்த செடியை வாங்காதுன்னு சொன்னேன். ஆனா நீ எங்க கேட்ட? இப்போ பாத்தியா, நீ தான் கஷ்டப்படுற. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. இப்படி அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் சுஜிய ரொம்ப கிண்டல் செஞ்சாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போக ஆரம்பிச்சது.
ஒரு வழியா அந்த காட்டுல கோடைக்காலமும் ஆரம்பிச்சது. அப்போ அந்த காட்டுல பயங்கர கோடைக்காலங்கிறதால வெயிலினுடைய தாக்கமும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எல்லா பறவைகளும் அந்த வெயிலினுடைய தாக்கத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. இது இப்படி இருக்க சுஜி ஒரு நாள் ரொம்ப சோகமா இருந்தது. சுஜி, நீ ஏன் ரொம்ப வருத்தமா இருக்க? எலும்பிச்சை மரமே, இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் ஆளுக்கு ஒரு மரங்களை வளர்த்து அந்த மரத்துல இருக்கிற கனிகளை விற்பனை செய்யறாங்க. ஆனா என்னால உன்னை எதுவுமே செய்ய முடியல. அதுதான் யோசிச்சிட்டு இருக்கேன். சுஜி, நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். இந்த கோடை காலத்துக்கு நான் உனக்கு பயன்படுவேன். நான் ஒரு எலும்பிச்சை, நீ என்ன வச்சு ஒரு பானம் தயாரிக்கலாம். அந்த பானம் இந்த கோடை காலத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். என்கிட்ட இருந்து கிடைக்கிற பானம் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இந்த கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கும் பயன்படும் அப்படின்னு சொன்னது அந்த எலுமிச்சை மரம். இது கேட்ட சுஜிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சுஜியும் அந்த மரத்துல இருந்து நிறைய எலுமிச்சை பழங்களை பறித்து அந்த பழங்கள் மூலம் நிறைய எலுமிச்சை ஜூஸ் போட்டு விற்பனை செய்ய ஆரம்பிச்சது. அது கோடைக்காலமாக இருந்ததால அந்த காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் சுஜியினுடைய ஜூஸை தான் குடிக்க ஆரம்பித்தாங்க. அதனால அந்த காட்டில் இருந்த மற்ற பறவைகளுடைய வியாபாரம் பாதிக்க ஆரம்பிச்சது. இந்த விஷயத்தை கேட்டீங்களா? அந்த சுஜி ஏதோ வியாபாரம் பண்றாளாம். ஆனா அது எப்படி? அவகிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. நாமெல்லாம் பழங்கள் மரங்களை வாங்கிட்டு வந்தப்போ அவ அந்த எலுமிச்சை செடி தானே வளர்த்தா. அந்த செடியில அவளுக்கு என்ன பழங்கள் கிடைக்க போகுது? சரி வாங்க, எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்ச அந்த பறவைகள் எல்லாம் சுஜியினுடைய கடைக்கு முன்னாடி வந்தாங்க. அங்க சுஜி எலுமிச்சை பழ ஜூஸை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஜூஸை குடிக்கிறதுக்கு நிறைய கூட்டமும் அங்க இருந்துச்சு. இதை பார்த்த அந்த பறவைகள், அப்படி இந்த ஜூஸ்ல என்னதான் இருக்கு, நானும் குடிச்சு பார்க்கறேன் அப்படின்னு சொன்ன அந்த பறவைகள் அந்த ஜூஸை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க. அதை குடிச்சதும் அவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. தாகமும் தீர்ந்துச்சு. அப்போதான் அந்த பறவைகளுக்கு ஏன் தங்களுடைய வியாபாரம் பாதிப்படைஞ்சதுன்னு புரிஞ்சது. சுஜி, உன்கிட்ட தான் எந்த பழங்களும் இல்லையே, அப்புறம் எப்படி நீ இந்த ஜூஸை தயாரிக்கிற? இது நான் வாங்கிட்டு வந்த எலுமிச்சை மரத்துல இருந்த எலுமிச்சை பழங்கள்ல தயாரிச்ச ஜூஸ். இது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெயில் காலத்தை சமாளிக்க நமக்கு ரொம்ப பயன்படும். இதை கேட்டதும் மற்ற பறவைகள் சுஜியை கிண்டல் பண்ணதை நினைச்சு தலை குனிஞ்சாங்க. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம யாரையும் பார்த்ததும் அவங்கள தவறா எடை போடக்கூடாது. இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் ரம்யா வைரம், ஹாய் ஸ்வேதா, ஹாய் நவீனா, ஹாய் அசோபி, ஹாய் சொரிமுத்து, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் நித்யா ஸ்ரீ பிரபு, ஹாய் மணி, ஹாய் பிருந்தா. மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கதைக்கான கேள்வி: நாம் அனைவரும் பார்த்த இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் நீதி என்ன? நண்பர்களே, இந்த கதையின் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட நீதிகளை கமெண்ட்ல சொல்லுங்க. சரியான பதில் சொல்ற நபர்களுடைய பெயர் நெக்ஸ்ட் வீடியோல வரும். இதுவரை நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Thanks for your watching.